நம்பிக்கை நம்பிக்கை முதல் நம்மிடத்தில் நம்பிக்கை, பின்னர் தான் கடவுளுக்கு நம்பிக்கை. 30 முக்கோடி தேவர்களிடத்தில் நம்பிக்கை இருந்து முன்னிடத்தில் உனக்கு நம்பிக்கை என்றால் ஒருபோதும் கதிமோட்சமில்லை என்று விவேகானந்தன் கூறும் அந்த கூற்றின்படி அந்தியூர் மக்களாகி உங்கள் அனைவருக்கும் நான் இருகரம் கூப்பி வேண்டி வணங்கி நம்மளுடைய அந்தியூர் தொகுதியுடைய வேட்பாளராக திரு பி ஹரிபாஸ்கர் என்பவரை நம்முடைய புரட்சி தமிழர் எதிர்க்கட்சி தலைவர் வருங்காலத்தினுடைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேட்பாளராக நமக்கு அடையாளம் காட்டியுள்ளார். மிஸ்டர் ஹரிபாஸ்கர் அவர்கள் இளம் வயது, அதேபோல் மிகவும் சுறுசுறுப்பானவர், நேர்மையானவர், மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று தன்னுடைய இளமை காலத்திலிருந்து கட்சிக்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர். தன்னுடைய தகப்பனார் 1972 இருந்து கழக பணியாற்றி கிளைக்கழக செயலாளராக இருந்திருக்கின்றார். அவர் ஒரு அதிமுகவினுடைய பேரன்புக்கும் மரியாதைக்கும் பாத்தியப்பட்டவராக செயல்படுவதோடு கடந்த 5 ஆண்டுகளாக தூக்கநாச்சியம் பாளையத்தினுடைய ஒன்றிய செயலாளராக சிறப்பாக திறம்பட பணியாற்றி இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை நான் கடந்த 7-8 மாதங்களாக அவரை நேரில் சந்தித்து அவருடைய பழகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைத்தது. நம்முடைய அந்தியூர் தொகுதியிலேயே இளம் வேட்பாளர் அப்படின்னு எடுத்துட்டா மிஸ்டர் பி ஹரிபாஸ்கர் என்று சொன்னால் யாராலும் மறுக்க இயலாது. துடிப்பு மிக்க இளைஞர், அனைவரும் பணிவாகவும் பண்பாகவும் செயல்படக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்காலத்தில் ஏற்கனவே புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர், இதே தெய்வம் அம்மா அவர்களுடைய ஆசையோடும் மிக ஆலமரமாக தல விருட்சமாக விளங்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரும் அளவில் மக்கள் அனைவரும் இந்த 100 ஆண்டுகள் மட்டுமல்ல என்றுமே உலகம் இருக்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக நிறைய புதுமுகங்களுக்கு அவர் இந்த முறை வேட்பாளராக அறிமுகப்படுத்தி உள்ளார் என்று சொன்னாலும் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே நம்மளுடைய அந்தியூர் தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அறிமுகப்படுத்தியுள்ள பி ஹரிபாஸ்கர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓர் குடும்பத்தில் ஒருவர் என்பதை நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று. கடந்த சில தினங்களாக மக்களை சந்தித்து வருகின்றார். நாங்கள் அனைவரும் வேட்பாளர் பி ஹரிபாஸ்கர் அவர்களுடன் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியமாக பஞ்சாயத்தாக இருக்கக்கூடிய கழக கிளை கழக செயலாளர்களையும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களையும் வாக்காளர் பெருங்குடி மக்களையும் சந்தித்த பொழுது வாக்காளர் அனைவரும் மிகவும் ஆரவாரத்துடனும் மிகவும் சந்தோஷத்துடனும் திருவிழா போல அனைவரும் ஒன்று கூடி ஹரிபாஸ்கர் அவர்களுக்கு மிகுந்த வரவேற்பு கொடுத்துள்ளார் என்று சொன்னாலும் நம் எல்லாரும் இது ஒரு மிகையான செயல் அல்ல. ஆகவே பொதுமக்களே, பெரியோர்களே, வருங்கால இளைஞர் செல்வங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஓர் கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய கனவை நனவாக்கும் வகையிலும் அம்மாவுடைய ஆசையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடனும் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் திறம்பட செயல்பட்டு தன்னுடைய ஆளுமையால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓர் குடையின் கீழ் கொண்டு வந்து கட்டுக்கோப்பாக செயல்படுத்தி வருகின்றார் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை தவறாமல் உங்களுடைய ஓட்டு, உங்கள் உறவினருடைய ஓட்டு, நண்பர்கள் மற்றும் வெளியூர் சென்றிருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் தகவல் கொடுத்து அனைவரும் தவறாமல் ஓட்டளித்து ஹரிபாஸ்கர் அவர்களை அந்தியூர் தொகுதியில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.